நம்ம டான்ஸ் வித் டெவில்ங்கிற ஒரு புது அனிமி சீரிஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இது பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படின்னா, நம்ம ஹீரோயினி ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அவள சுத்தி நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அம்மா, அண்ணன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கும். பார்த்தா திடீர்னு பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அவள வேம்பயர் தொரத்துறாங்க, டெவில்ஸ் தொரத்துறாங்க. ஏன் தொரத்துறாங்கன்னு தான் தெரியல. அந்த டெவில்ஸ்ல ஒருத்தன் தான் ஹீரோ. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதுல காதல் வேற வர ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த டெவிலும் மனுஷனா இருக்க ஹீரோயினியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? ஏன் மித்த எல்லாருமே இவள தொரத்திக்கிட்டு இருக்காங்க? அப்படிதான் இந்த அனிமி சீரிஸே இருக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ரிட்ஸ்கா. அவ வந்துட்டு எப்பத்தும் போல சமைச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா வராங்க. என்ன ஒழுங்கா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அண்ணன் ஃபோன் அடிக்கிறான். அவன் லண்டன்ல இருக்கிறானா. ஃபோன் அடிச்சு பேசிட்டு ஸ்கூல் கிளம்புறப்ப அவங்க அம்மா வந்து ரிட்ஸ்காவோட பென்டென்ட்ல குட்டியா ஏதோ பவுச் மாதிரி வைக்கிறாங்க. அது எப்போதுமே சேஃபா இருக்கணும். எப்போதும் நீ இதை உன் கூடயே வச்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற மாதிரிலாம் அவள்கிட்ட சொல்லி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவளும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூல்ல பார்த்தா ஆசுனான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற இருப்பா. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆக அங்க ஒரு பொண்ணு வந்து ரிட்ஸ்காவை கூப்பிட்டு இருக்கா. என்ன பண்ண? வா, உனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ரெம்மோ வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ஸ்காக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. ஏதாச்சும் தப்பு பண்ணாதான் அவங்க போகணுமா? இவன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவ சொல்றா, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்க இடத்துக்கு வரா. அங்க போய் பார்த்தா 4 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட மெம்பர்ஸ். அப்புறம் இவன் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட். இவன் தான் இந்த சீரிஸோட ஹீரோவும் கூட. அவன் வந்துட்டு சொல்றான், இது மாதிரி நீ ஸ்கூல் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்ட. அதை பத்தி தான் இந்த லெட்டர்ல போட்டிருக்காங்க. அதை பத்தி விசாரிக்க தான் உனக்கு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கட்டிட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு இருக்கா. நான் எதுவுமே பண்ணலையே. அந்த லெட்டரை யார் எழுதுனது? அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொன்னா, நீ எல்லாம் கேள்வி கேட்க கூடாது, நாங்க மட்டும் தான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவ எய்த்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த ஹீரோ வந்து ஹீரோயினிய குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். என்னன்னா ஹிப்னடைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, நான் அவன்கிட்ட வந்து வேற ஒரு விஷயம் கேட்க தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஏன் அப்படி பவர் இருக்குன்னா, ஏன்னா இவங்க எல்லாருமே டெவில்ஸ். அதனாலதான் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான். அப்படி சொல்லிட்டு கிட்டக்க வந்துகிட்டு இருக்க. அப்ப பார்த்தா ஹீரோயினோட அம்மா ஒரு பெண்டன்ட் போட்டு விட்டாங்கல்ல, இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. அதுல இருந்து அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமா அடிக்க இவங்களால பார்க்கவே முடியல. அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவ அப்படியே சுனேனுக்கு வந்துட்டு, என்ன நான் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, என் மேல வந்து பொய்யா பழி போடுறீங்க, நான் இனிமேலாம் இங்க கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறா. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெண்டன்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போலயே, ஆனா ஹீரோயினுக்கே அதை பத்தி எதுவுமே தெரியல போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவ வந்துட்டு இந்த ஆசனாவும் அங்க வந்துடுறா. இது மாதிரி சொல்றா, நான் எதுவுமே பண்ணல, அவங்க பட்டுக்கு அவங்க சித்து பேசிட்டு இருக்காங்க, கூப்பிட்டாலாம் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு நாள் ஸ்கூல் முடிஞ்சிருது. ஈவினிங் போல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா வீட்டுல எல்லாமே உடஞ்சு கிடக்கு. என்னடான்னு உள்ள வந்து பார்த்தா, அங்க பார்த்தா 3 பேரு ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அப்பதான் உத்து பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மா கீழே அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்க அம்மா வந்து கண்ணை கட்டுறாங்க, வெளில போ வெளில போன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவளும் வெளில ஓடி வந்துட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறா. பார்த்தா ஃபோன் போகவே மாட்டேது. ஸ்ட்ரைட்டாவே போலீஸை கூப்பிட போயிடுறா. போயிட்டு வந்துட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா வீடு எப்போதும் போல நார்மலா இருக்கு. உடஞ்சதெல்லாம் சரியா இருக்கு. இவங்க போலீஸ் வந்து பாக்குறாங்க. என்னம்மா ஏதோ உடஞ்சிருந்துச்சுன்னா எல்லாமே நார்மலா தானே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, இல்ல திருடன் வந்திருந்தாங்க, எங்க அம்மா கூட காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க அம்மாவையும் காணோம். அவங்க எங்கேயாச்சும் வெளில தான் போயிருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவ எவ்வளவு சொன்னாலும் கேட்காம. இவள அப்படியே பயந்து போய் வீட்டு வாசல்ட்டே நின்னுட்டு அவங்க அண்ணனுக்கு தான் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் லண்டன்ல எல்லாம் இருக்கான். அது எல்லாத்தையுமே அவங்க அண்ணன் கேட்டுட்டு, சரி நீ உன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போ, ஆசுனான்னு ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வீட்டுக்கு போயிரு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவளும் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நைட் ஆயிருது. இவன் நடந்து வந்துட்டு இருக்கால. அப்ப வீட்டுக்குள்ள வந்தாங்கல்ல 3 பேரு, அவங்க பார்த்தா இவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நின்னுட்டு இவளை பிடிச்சிக்கிட்டு அதுல ஒரு ஹெட் இருப்பான் போல, அவன் வந்து கேட்கறான், எங்க இந்த ஃபார்பிடன் கிரிமோர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒரு மேஜிக் புக்கு. அதை பத்தி கேட்கிறப்ப ஹீரோயினை பட்டுக்கு எதுவுமே சொல்லாம இருக்கா. சே, இந்த பென்டடால தான் இவ பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் கரெக்டா ஹீரோ ரெம் வந்துடுறான். அவன் வந்தோடனே இவங்கள வேம்பயர் போல அவனை தாக்கலான்னு போறப்ப அவன் தான் டெவில் ஆச்சு. இவங்களை அடிச்சு அப்படியே சாம்பல் ஆக்கிறான். ஆனா ஹெட் மட்டும் ஓடி போயிடுறான். அப்புறம் தான் ஹீரோயினியை பார்த்துட்டு கார்ல ஏற சொல்லிட்டு கூட கூட்டு போயிட்டு இருக்கான். அவ வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் போலீஸ் திருப்பி கூட்டு வரப்ப வீடு நார்மலா இருந்துச்சு, எங்க அம்மாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவங்க ஏன் உன்னை தூக்கிட்டு போக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அவ சொல்றா, அவங்க வந்து இந்த ஃபார்முடன் கிரிமோர்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதை பத்தி அப்படின்னு சொல்றப்ப, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அது ஒரு மேஜிக் புக் மாதிரி அப்படின்னு சொல்றப்ப, அதை பத்தி ஏதோ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப, அவங்க தாத்தா வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்க பழங்காலத்து கதைகள், சூனியக்காரங்க, மேஜிக், அப்புறம் வந்து வேம்பயர்ஸ், இதை பத்திலாம் நிறைய வந்து கத்துருந்தாரு, அது மாதிரிதான் இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்றா. ஆனா அதை பத்தி இன்னும் எதுவும் தெளிவா தெரியல. அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீடு பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு, பெரிய
பெரிய பணக்காரன் போல. அங்க வந்துட்டு இவள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி உங்க அம்மா இன்னைக்கு கடத்தப்பட்டதுக்கும், அப்புறம் உனக்கு ஸ்கூல்ல வேற ஏதோ பிரச்சனை வந்ததுல்ல, அதுக்கும் இவங்க தான் காரணமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேர் வந்து டெவில வழிபடுறவங்களா இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நீனுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. அதனால தான் உன்னை விசாரிச்சோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி அப்படியா? நான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, அதோட ஹீரோ என்ன சொல்றான்னா, அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, உன் வீட்ல தான் அந்த கிரிமூர் மேஜிக் புக் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவள அப்படியே சோகமா உட்காந்துருக்கா. அதோட நான் திருப்பி போலீஸ்ட்ட பேசணும். எங்க அம்மா வந்து கண்டுபிடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், என் ஃபேமிலில இருந்து யார் பேசினாலும் உடனே போலீஸ் வேலை செய்வாங்க. நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினியும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ பார்த்துட்டு, இது எதையுமே நான் உனக்காக ஒன்றும் பண்ணல. நான் வந்து ஸ்கூலோட பிரசிடென்ட் இல்ல, ஸ்கூலுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயினியா நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு சோகமா நின்றுட்டு இருக்கா. அங்க ஒரு நாய்க்குட்டி வேற வரும். அதை எடுத்து கொஞ்சிட்டு அவ அப்படியே உட்காந்துருக்கா. கிரிமோருங்கிற மேஜிக் புக்கை பத்தி சொல்றாங்கல்ல, அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த புக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா, அது வந்து நிறைய டார்க்கான விஷயங்கள் இருக்கும். அந்த புக்கு யார் கையில இருக்கோ அவங்க இந்த உலகத்தையே ஆளுவாங்க. அதுக்கும் மேலேயும் அவங்களுக்கு பவர்ஸ் கிடைக்குமா. அந்த அளவுக்கு முக்கியமான புக்கு தான் ஹீரோயின்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.